பத்மநாபன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாலிங்கம் கோயில். இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு தற்போதும் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுவதால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி என அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கடந்த காலங்களில் சதுரகிரி கோயிலுக்கு தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 10 பக்தர்கள் வரை உயிரிழந்தனர். இதனை அடுத்து மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி முதல் நாளை 6ஆம் தேதி வரை மொத்தம் 4 நாட்களுக்கு சதுரகிரி சுந்தரமாலியம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி என்பது வனத்துறை சார்பில் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று ஆனி மாதம் அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கோயில் அடிவார பகுதியில் குவிந்தனர். குறிப்பாக விருதுநகர், மதுரை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பின்பு தானிப்பாறை அடிவார பகுதியில் நுழைவாயில் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு பக்தர்கள் தற்போது மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி எனவும், இரவில் பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும், மேலும் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஓடைகளில் யாரும் குளிக்க அனுமதி இல்லை எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மநாபன். விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.